கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இப்போதைக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அண்ட் அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பென்னி ஸ்டாக் ரேஞ்சில் தான் அது இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் எப்படி மல்டி பேக்கர் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போது இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பென்னி ஸ்டாக் அப்படின்னா ஸோ அதாவது ஆரம்பத்தில் அதாவது ஃபஸ்ட்டு பென்னி ஸ்டாக் அப்படின்னாவே ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷனை பேஸ் பண்ணி தான் அது பென்னி ஸ்டாக்கா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கீழே இருக்க எல்லா ஸ்டாக்குமே பென்னி ஸ்டாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பென்னி ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்றும் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேபிடலைசேஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக்கா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 500 crore கீழே இருக்கிறத நம்ம வந்து பென்னி ஸ்டாக்குன்னு எடுத்துக்கலாம். ஆர் மைக்ரோ கேப்னு பென்னி ஸ்டாக்குன்னு தான் சொல்லுவாங்க. மைக்ரோ கேப் டு ஸ்மால் கேப்னால் அது 500 crore இருந்து உங்களுக்கு 1000 crore அப்படின்றப்போ அது வந்துடும். ஓகே, இப்போது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக் ஆக போகிற இந்த ஸ்டாக்கோட நேம் மிஸ்டான் ஃபுட் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 578 கோடி. ஸோ கரண்ட் ப்ரைஸ் ₹5.36 தான் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இதோட ஃபண்டமெண்டலாக அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துருவோம். ஸோ எது இந்த ஸ்டாக்குக்கு ப்ளஸ், எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் மைனஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். பென்னி ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு சில மைனஸஸ், அதாவது பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது ஒரு சில மைனஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது வந்து பென்னி ஸ்டாக்காகவே இருக்காது. ஓகே, ஆனால் இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட மைனஸ் அப்படின்னு எதுக்குமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டாக். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 1.67 இருக்குது. ஸோ அதே சமயத்தில் ஒரு ஸ்டாக்கோட பிஇ வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது தான் இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து அதோட வேல்யூவேஷனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇ பார்க்கும்போது 61.2. ஸோ 61.2 எங்கே இருக்குது? ஸோ ஸ்டாக்கோட பிஇ பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு அண்டர் வேல்யூட ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த பேராமீட்டர்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ளஸ் அப்படின்றது ஒரு பக்கம் நமக்கு ஃபஸ்ட்டு 1.1. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு பிஇ, செகண்ட் பார்த்திங்கன்னா ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ. ஸோ ஆர்ஓசிஇ அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஓஇ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 42.2% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 42 அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக்குக்கு இருக்கக்கூடிய அதாவது ஆர்ஓசிஇ தான் உங்களுக்கு இது. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது இது வேறு லெவலில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா இந்த கம்பெனியில் இன்வெஸ்டருக்கு பர் இயருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றதோ இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. பட் 44.1 அப்படின்றது ஆர்ஓஇயாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ அதாவது செகண்ட் பேராமீட்டரும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 8.92 இருக்குது. ஒரு 5 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு ஸ்டாக்கோட பிஇ, அதாவது புக் வேல்யூவோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிது. ஸோ இது பேராமீட்டர் 4. அதாவது 4 பேராமீட்டரும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கம்பெனிக்கு சாதகமாக இருக்குது. எல்லாமே சூப்பராக உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது
இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 48 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டாக்கு வந்து கரண்ட் ப்ரைஸில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். சில ஸ்டாக் 48 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து சொல்லுது. ஸோ அப்படி இந்த பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குது 5 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ 48 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இது ஒரு நம்ம வந்து இந்த பேராமீட்டரும் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ். ஸோ நம்ம பார்த்துருக்க பேராமீட்டர்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, அதுவும் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் பார்க்கணும். ஸோ ஒரு கம்பெனி டெப்ட்டுன்னு பார்க்கும்போது அதாவது 0.5 அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ. ஸோ கரண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 5.84 இருக்குது. அதாவது கரண்ட் ரேஷியோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு கம்பெனியோட கடனை கட்டக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கா, ஸோ அதோட மதிப்பு என்ன அப்படின்றத தான் இந்த பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லும். அப்படி பார்க்கும்போது 1லேருந்து 3க்குள்ளே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனியோட அசட் வந்து நிறையா இருந்துச்சு, அதாவது 1 இயர்க்குள்ளே மணியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசட்டு இல்லை மணி. ஸோ இது வந்து அளவுக்கு அதிகமாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா அது யூஸ் இல்லையா. ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணணும், ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட கேபிட்டலைசேஷன் இன்னும் வேறு ஏதாவது கம்பெனியோட வளர்ச்சிக்கு அந்த பணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் சும்மாவே வச்சுருந்தா அதுக்கும் அந்த கம்பெனிக்கு மைனஸ் தான். அதனால தான் ஒரு பாயிண்ட்லேருந்து அதாவது தேர்டு 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 5.84 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட அசட் இருந்தும் இதை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் குயிக் ரேஷியோ. ஸோ குயிக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு 5.82 இருக்குது. இந்த குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5லேருந்து அதாவது 1லேருந்து 3க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 5.82 இருக்குது. ஸோ குயிக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கும் இதுக்கும் உங்களுக்கு இந்த பேராமீட்டரும் ப்ளஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருக்க பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇ, ROE, ROCE, டெப்ட் டு ஈக்விட்டி, புக் வேல்யூ, ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு குயிக் ரேஷியோ, இப்படி மொத்தம் ஒரு 8 அதாவது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ 7 பேராமீட்டரும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கரண்ட் ரேஷியோ மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த பேராமீட்டரும் எல்லா பேராமீட்டருமே இதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பரான ஒரு வேல்யூஷனில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும். ஸோ அதாவது இதை வந்து ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பியர்ஸோட கம்பேர் பண்ணலாம். ஸோ இவங்களோட பியர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். பொதுவாகவே ஒரு கம்பெனி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவங்களோட பியர்ஸ், ஸோ அவங்க ஒரே செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம பார்க்கணும். ஸோ யார் பலசாலி, அந்த செக்டாரில் யார் லீடர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட பியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெஸ்லே, பிரிட்டானியா, ஃபிகாஜி ஃபுட், சைடஸ் வெல்னஸ், பாம்பே ஃபார்மா இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக். ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 500 கோடி. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்களோட மற்ற கம்பெனிகளை பாருங்கள், ROCE பாருங்களேன். மற்ற கம்பெனியோட ROCEன்னு பார்க்கும்போது நெஸ்லே 95, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பிரிட்டானியா 52, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டான் ஃபுட்டு தான் 42 வச்சுருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப்புக்கு இணையாக, அது இணையான்றதை விட லார்ஜ் கேப்புக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பே ஃபார்மா, சைடஸ் வெல்னஸ்லாம் 6 தான் வச்சுருக்காங்க, ஃபிகாஜி ஃபுட் 18 தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸுக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்களேன், அது 52, இது வந்து பார்க்கும்போது 42.
ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு கம்பெனி வந்து கன்சிஸ்டன்ஸாக அவங்களோட ரெவென்யூ க்ரோத் இருக்கா. ஸோ அப்படி ரெவென்யூ பண்ணியிருந்தாலும் கூட அந்த ரெவென்யூலேருந்து அவங்க லாபமாக எவ்வளவு எடுத்திருக்காங்க, அதையும் கண்டினியூவாக அதுக்கும் க்ரோத் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ 2014 இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. அப்படி பார்க்கும்போது 2014 5 கோடியும், 2015 3 கோடியும், 2016 121 கோடி, 2017 258, 491, அப்படியே வருஷம் பாருங்களேன். 2018க்கு அப்புறம் 2-3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே என்னாகலை, கொடுக்கல. 2018க்கு அப்புறம் 2019, 20, 21, 22 இடையில கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் 2024 1288 கோடி, அடுத்து 2025 1375 கோடி. ஸோ இப்படி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டினியூவாக க்ரோத்தில் தான் இருக்குது. அதுக்கும் வேறு லெவல் க்ரோத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 2014 5 கோடியாக இருந்த இவங்களோட ரெவென்யூ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2025 1375 கோடியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வளர்ச்சி அந்த ஸ்டாக்கு கொடுத்துருக்கு, வேறு லெவலில் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 2 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது. மார்ஜின் பார்க்கும்போது 2% இருந்தது, இன்றைக்கி 25% இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 14-15 உங்களுக்கு 0வில் தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 1 கோடியிலேருந்து ஆரம்பித்து இப்போ 346 கோடி, சாரி 333 கோடி, இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ 333 கோடி என்ன இருக்குது, இவங்களோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது சொல்கிறது ஒரு மிட் கேப் டு ஸ்மால் கேப் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி கொடுக்கக்கூடிய அந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இபிஎஸ். ஸோ இபிஎஸும் என்ன ஆகணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பெனியோட இபிஎஸ் அப்படின்னா இயர்னிங் பர் ஷேர். ஒரு கம்பெனிக்கு ஒரு 1,00,000 ஷேர்ஸ் இருக்குன்னா அது ஒவ்வொரு ஷேரும் எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்றதம், அதாவது மொத்த ப்ராஃபிட்லேருந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து டிவைட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷேர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 பைசா சம்பாதிச்சது இன்றைக்கி 3 ரூபா 9 பைசா சம்பாதிக்குது. எந்த அளவுக்கு அபரிதமான வளர்ச்சி அப்படின்றத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்க்கும். ஸோ இவங்களோட ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்களுக்கு என்ன ஆகணும், ஸோ ஃபஸ்ட்டு கடன் இருக்கக்கூடாது. அப்படியே கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய ரிசர்வ் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஒரு கம்பெனிக்கு தேவையானது. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனினும், ஆனாலும் இவங்களோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலையா. ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டேவும் போகணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ரிசர்வ் பாருங்களேன், 2, 7 கோடி, 50 கோடி, 448. இப்போ 2025 853 கோடி இருக்குங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த கரண்ட் ரேஷியோ வந்து 5க்கு மேலே இருக்குன்னு. ஸோ அவங்களோட சொத்து மதிப்பு 853 கோடி இருக்குது. அதாவது அவங்களோட கேபிட்டலைசேஷனை விட அதிகமாக இருக்குது. அவங்களோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 563 கோடியை நம்ம தான். அப்போது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ எந்த விதமான ஒரு அதாவது எல்லா பேராமீட்டருமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி மல்டி பேக்கராக மாறுறதுக்கான எல்லா பாசிபிள்ஸுமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ என்ன தான் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தாலும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப முக்கியம். ஏன் ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்பெனி மேலே ப்ரமோட்டருக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா, ஸோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனி மேலே அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கனாலே ஒரு 50 இருக்கணும். ஸோ பெனி ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சில பார்த்தீங்கன்னா 20, 15, 30 இப்படி இருக்கும். ஆனால் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43. ஸோ 43 அப்படின்றது ஒரு டீசெண்டான ஒரு ப்ரமோட்டர் ஹோல்டிங் தான். ஸோ அதுக்கும் இந்த மாதிரியான பென்னி ஸ்டாக்குக்கு சூப்பரான ஒரு ப்ரமோட்டர் ஹோல்டிங்னே நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க 49 வச்சுருந்துருக்காங்க, 49.28% வந்து வச்சுருக்காங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய லெவலில் குறைக்கல. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 43.48% வச்சுருக்காங்க. ஓகே, எஃப்ஐஐ பார்க்கும்போது எஃப்ஐஐ வச்சுருந்துருக்காங்க, மார்ச் வரைக்கும் வச்சுருந்துருக்காங்க. மார்ச்சுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாகவே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் இருந்து மொத்தமாகவே வெளியில் வந்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக்கிட்ட தான் உங்களுக்கு 56.52% இருக்குது. அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இவங்களோட ரெவென்யூ நல்லாயிருக்கு, டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது, ஸோ இபிஎஸ் நல்லாயிருக்கு. வருஷம் இவங்களோட ரெவென்யூ க்ரோத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கிற செக்டாரும் ஒரு நல்ல செக்டாரில் தான், அதாவது வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய எஃப்எம்சிஜி செக்டாராகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஓகே, இப்போது இந்த மிஸ்டான் ஃபுட்டோட டெக்னிக்கலாக நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போது அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹை 35.54. அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்தது உங்களுக்கு அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கே வந்துருச்சு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதோட கீழே விழுந்தது அதோட கிட்டத்தட்ட ஐபிஓ ப்ரைஸ்க்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ ₹1.57 அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஸோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஜோனை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு இன்னும் மேலே தான் போயிட்டு அங்கேருந்து என்ன இருக்குது, ஃபுல்லாக டவுன் சைடு வந்துச்சு, ஃபுல்லாகவே கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். கரண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணணும். அதாவது எந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐபிஓ ப்ரைஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன், பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன், இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கு பறக்கவே ஆரம்பிச்சிச்சு ஆரம்பத்துலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜோன் வர்ற வரைக்கும் நம்ம நியர்பையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இன்னும் ஒரு ₹1 கீழே இறங்கணும். அப்படி கீழே இறங்கும்போது நமக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இன்னும் ஒரு ₹1 இறங்குச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் சப்போர்ட் இருக்குது, இந்த சப்போர்ட்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு கூட மேலே போகலாம். ஸோ எதுனா இந்த ₹4.31 அப்படின்றது. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு ஸ்மால் ஒரு ரேலியை கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் இப்போ கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ₹3.53 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன்லேருந்து நீங்கள் வந்து ஒரு வேளை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரேடராக, ஏன்னா ஒரு பெனி ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து எங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, நம்மளை மாதிரியான ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் தெரியும். இது எஃப்ஐக்கு தெரியாதா, டிஐக்கு தெரியாதா? ஸோ அவங்க என்ன பண்ணலாம், மேனிப்புலேஷன் பண்ணலாம். ஸோ நம்மளை ஏமாற்றலாம் அவங்க. ஸோ இந்த ஒன்று இதுக்கு முன்னாடியே மேலே போகலாம், இல்லை அப்படின்னாலும் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணி கீழே கொஞ்சம் இறக்க விட்டு ஒரு 1 or 2 கேண்டில் கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்மளை வந்து எஸ்எல்லை கொடுக்க வச்சுட்டு அவங்க தட்டிட்டு மேலே போயிடுவாங்க. ஸோ பெனி ஸ்டாக்கில் நிறையா நடக்கும். சாதாரணமாக லார்ஜ் கேப் ஸ்டாக்லேயே நடக்கும்போது பெனி ஸ்டாக்கில் சொல்லவே வேணாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம், அந்த ஸ்டாக் மேலே நமக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து இந்த 2 ஜோன் இருக்குது, இந்த ₹4.31 இருந்து நெக்ஸ்ட்டு இந்த ஜோன் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டாக்கில் என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸ்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அப்படின்றப்போ இந்த ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுடைய பார்வைக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்களோட முடிவே இறுதியானது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே உங்களுக்கு நான் பகிரப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட முடிவே இறுதியானது. ஓகே,
ஸோ 2 சான்சஸ் இருக்குது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 2 சான்சஸில் நீங்கள் எங்கே வேணாலும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட இதை மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டை, அதாவது சில ஸ்டாக்கில் பெனி ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஒரு 15 ஆர் 20, 25 இப்படி இருக்கும். இல்லை சில ஸ்டாக்கில் பெனி ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்ஓஇ, ஆர்ஓசி இப்படி ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு எந்த விதமான இதுக்கும் கிடையாது. அப்படின்றப்போ நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஸ்டாக்கில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய வாதம். ஸோ நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை பண்ணிடுங்க. ஒரு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ₹5 அப்படின்றதுலேருந்து அதோட ஆல் டைம் ஹையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாவே எத்தனை மடங்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ₹35, அதாவது 7x ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு கொடுக்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இல்லைனாலும் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு 2-3 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து 7x ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இறுதியாக உங்களோட அனாலிசிஸின் படி நீங்கள் முடிவெடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.